ரம்மியில் இன்வெஸ்ட் பண்ணி பிட்காயின்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சூசைட்ஸ் நடக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராசை. சீக்கிரமாக நம்ம பணக்காரன ஆகவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்னே தெரியல. ஆனால் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு முதல்ல 50 லட்ச ரூபா எதுக்கு 2 வருஷத்தில்? தேவைகள் முதல்ல வந்து ஒரு நியாயமாக இருக்கணும். ஏமாறுறவன் வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறான் அப்படின்னதுன்னா அந்த ஏமாத்துறவங்க வந்து திருப்பி வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. முன்னாடி போய் ஃபிசிக்கலாக போய் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆன்லைனில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஸ் த வேர்ல்டு யாரை வேணாலும் ஏமாற்றலாம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே இருக்காங்க. +1 படித்த பையனை நம்பி எப்படி அவங்க வந்து பணத்தை கொடுக்குறாங்க? குவிக்காக பணம் சம்பாதிக்கணும். இந்த எண்ணங்கள் இருக்கிற வரையும் இந்த மாதிரி ஆளுங்க வந்து பல ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் மக்கள் ஏமாந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஹாய் சார். ஹாய். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பெரிய மெசேஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னன்னா நிறைய பேர் பண்ணுற ஃபினான்ஷியல் மிஸ்டேக் என்னன்ட்டு. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய சூசைட்ஸ் நடக்குது. இப்போ கூட ஒருத்தர் வந்து பிட்காயின்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி ரம்மியில் இன்வெஸ்ட் பண்ணி சூசைட் பண்ணி செத்துட்டார். ஸோ என்ன சார் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் நம்ம யங்ஸ்டர்ஸ் பண்ணக்கூடாது? இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராசை, குவிக் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக நம்ம பணக்காரன ஆகவே முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கு சில பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து சேட்டில் கேட்குறாங்க, சார் ஒரு பையன் இப்போ தான் காலேஜ் படிக்கிறான், அவன் வந்து சார் ஐ வாண்ட் டு மேக் 50 lakhs in 2 years அப்படின்னு சொல்கிறான். நான் முதல்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல அப்படிங்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்னே தெரியல. ஆனால் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு முதல்ல 50 லட்ச ரூபா எதுக்கு 2 வருஷத்தில்? ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய தேவைகள் முதல்ல வந்து ஒரு நியாயமாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் விச் இஸ் கேரண்டீடு, செக்யூர்டு, சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து 7-8% கிடைக்கிது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வாலட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் அ சேஃப்டி ஒன்லி. பட் வந்து மேலே கீழே ஏறி இறங்கும். ஷார்ட் டேர்மில் வந்து வாலட்டிலிட்டி நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. லாங் டேர்மில் இந்த வாலட்டிலிட்டி பெருசாக இருக்காது. அதில் நீங்கள் 15% எதிர்பார்க்கலாம். தட் டு நாட் கேரண்டி. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ரெண்டையும் விட்டுட்டு இன்னொருத்தவத்த சொல்கிறான் 1 monthல் அல்லது 1 yearல் வந்து டபுள் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மிஸ்டேக் சொன்னீங்களே, என்னுடைய பேரை யூஸ் பண்ணி ட்ரேடிங்கில் வந்து சார் நீங்கள் வந்து 20,000 கொடுத்தீங்கன்னா 40,000 ரூபா, அது ஒரு பிளான். அப்புறம் 40,000 கொடுத்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த இதில் கிரிப்டோவில் நீங்கள் இது பண்ணணும், இங்கே மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு லாபம் வந்துருச்சு, நாங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இன்னொரு 20,000 ரூபா கொடுத்தா தான் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுவோம் இப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலையே படாமல் மணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சில பேர் கேட்குறாங்க, சார் உங்களை நம்பி தான் நான் வந்து இதில் பணத்தை போட்டேன், இப்போ உங்களால் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. நான் தான் அவங்களுக்கு மெசேஜில் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் எந்த வீடியோலையாவது அல்லது இன்ஸ்டாகிராம்லையாவது நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள், நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன், ட்ரேடிங்கில் இவ்வளோ % லாபம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேன்? எங்கேயுமே நான் சொன்னதே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அதை நம்பலாம்? ஒன்று. ரெண்டாவது, இப்போ என்னுடைய இன்ஸ்டாகிராம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா 371K 3,71,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ப்ளூ டிக் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரிஜினல். யாரோ ஒருத்தர் வந்து பேரை வந்து மாற்றி பட்ஜெட் பத்மநாபனை வச்சுட்டு முன்னாடி ஒரு ஐஃபன் அல்லது ஒரு டாட் போட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மொத்தமே 30 ஃபாலோயர் 40 ஃபாலோயர் அவ்வளோதான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு 4-5 வீடியோஸ் அங்கே போட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்கள நம்பி ஏமாறுவாங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பணத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அல்லது நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போகும்போது இதெல்லாம் பேசிக் விஷயமா இல்லையா? அதை வந்து பார்க்காம அவங்க வந்து மாட்டிக்கிறதுனா இது. அதாவது சதுரங்க வேட்டையில் சொன்ன மாதிரி ஏமாறுறவன் வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறான் அப்படின்னதுன்னா இந்த ஏமாத்துறவங்க வந்து திருப்பி வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் அது வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்குது. முன்னாடி போய் ஃபிசிக்கலாக போய் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கெலாம் டைம் இல்லை. ஆன்லைனில் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் த வேர்ல்டு யாரை வேணாலும் ஏமாற்றலாம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பையர் பிவேர் அப்படிம்பாங்க. அது நம்மளாக வந்து அதை பற்றி தெரிஞ்சிக்காத வரையும் இது வந்து தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து விமோசனமே கிடையாது. சரி, ஓகே. இன்னொரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஜென்ரலாக நீங்களே சொன்னீங்க ஆன்லைன் இப்போலாம் ஆஃப்லைன் தேவையில்லை, ஆன்லைன்லேயே பண்ணலான்ட்டு. இப்போ நிறைய நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி சீக்கிரம் பணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணலாம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்
இப்போ ஸ்டாக் ட்ரேடிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஓகே. இப்போ ஒருத்தர் +1 தான் படிச்சிருக்காரு அப்படின்னா, படிக்கிறாரு. +1 தான் படிக்கிறாரு. +1 தான் படிக்கிறாருன்னா அவருக்கு இன்னும் இஸ் நாட் ஈவன் அ மேஜர். கரெக்டுங்களா? 18 வயசு ஆனால் தான் மேஜர். அப்போ ஒருத்தர் மைனராக மேபி ப்ராபப்ளி ஹி ஹேஸ் காட் சம் ஸ்கில் அவருக்கு இருக்கலாம். நாட் தட் வந்து 18 வயசுக்கு மேலே தான் ஸ்கில் செட் வளரணும்னு நான் சொல்லலை. அவருக்கு வந்து ஸ்கில் செட் ஏதாவது இருக்கலாம். பட் எப்படி வந்து அந்த பர்சனுக்கு, அந்த பையனுக்கு, ஒரு +1 படித்த பையனை நம்பி எப்படி அவங்க வந்து பணத்தை கொடுக்குறாங்க? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா ஒரு டியூ டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு மணி யார் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு நம்ம பண்ணணும். இப்போ 11வது படிக்கிற பையன் அவனுக்கு நிஜமாகவே ஒரு டேலண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது அவனுடைய ரிலேட்டிவ்ஸோ அவங்களுடைய மணியிலேயே நிறைய பணம் சம்பாதிக்கலாம். எதுக்காக வந்து வெளியிலேருந்து பைசாவை வாங்கி அவங்க வந்து வெளியில் உள்ள மக்களுக்காக அவங்க வந்து பணம் பண்ணி கொடுக்கணும். கரெக்டுங்களா? இங்கே வந்து என்னென்னா இன்றைக்கி ஈவன் டுடே நிறைய ஆன்லைன் ஆப் இருக்குது. நிறைய லோன் வந்து பார்த்திங்கன்னா 2 வட்டி 3 வட்டிலாம் நமக்கு கிடைக்கிது. கரெக்டுங்களா? ஈவன் மேக்ஸிமம் 5 வட்டியே வச்சுங்க, 5 வட்டியில் கூட கிடைக்கிது. இப்போ 5 வட்டியில் கிடைக்கிற போது 5 வட்டினா என்ன, வருஷத்துக்கே 60% தான். இங்கே அவங்க வந்து ஏமாறுறது வந்து 1 இயருக்குள்ளே 1 இயரில் அவங்க 100% தராங்க. 1 இயரில் டபுள் ஆகுது, அல்லது 6 மாதத்தில் டபுள் ஆகுது அப்படின்னா அது வந்து எப்படி அவங்க கொடுத்து ஏமாறலாம்? நான் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு டேலண்ட், நான் தான் அந்த +1 பையன் வச்சுங்க, எனக்கு அந்த டேலண்ட் இருந்ததுன்னா நான் வந்து 5% வட்டியை வாங்கி அதில் வந்து 60% கொடுத்துட்டு 100% நான் எடுத்துக்கிட்டேன்னா ஸ்டில் ஐ மேக்கிங் 40%. நான் அதுதான் நான் பண்ணுவேனே ஒழிய உங்களுக்கு வந்து வாங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் 100% தரேன் அப்படின்னு நான் பண்ணவே மாட்டேன். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து இட் இஸ் அ காமன் சென்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா இந்த காமன் சென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காமன் சென்ஸ் இஸ் அன்காமன். எதனால சார் அந்த பிஹேவியர்? ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னப்பா இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிறோம் இல்லையா, இது கூட தெரியாதாங்கிறத யார் டிஃபைன் பண்ணுறா? காமன் சென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காமன் சென்ஸை யார் டிஃபைன் பண்ணுறா? அதனால் இந்த காமன் சென்ஸே கொஸ்டின் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்னப்பா படித்தவனுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்படின்னா என்னென்னா படித்தவங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்ம்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் அதே இங்கே வந்து நடக்கலை. அதே மாதிரி அதனால் இந்த காமன் சென்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே இன்றைக்கி அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எகெயின் அண்ட் எகெயின் நான் திருப்பி சொல்கிறது வந்து அவங்களுக்கு என்னென்னா குவிக்காக பணம் சம்பாதிக்கணும். இந்த எண்ணம் வந்து நான் ஐம் நாட் ஹியர் டு யாரையும் சபிக்கிறதுக்கோ அதுக்கோ இல்லை. இந்தியாவில் இந்த எண்ணம் வந்து அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் இந்த எண்ணம் வந்து மறையவே மறையாது. இந்த எண்ணங்கள் இருக்கிற வரையும் இந்த மாதிரி ஆளுங்க வந்து பல ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் மக்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் மக்கள் புலம்பிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா யார் டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ். அப்பர் மிடில் கிளாஸோ பணக்காரனோ இந்த மாதிரியான விஷயத்தில் ஏமாற மாட்டான். அவன் வேறு எதுலையாவது ஏமாறுவாங்க அவங்க. பட் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், குயிக்காக பணம் சம்பாதிக்கணுங்கிறது வந்து ஒரு தீராத ஆசை. அந்த ஆசையை வந்து இந்தியாவில் மக்கள் தொகை பஞ்சம் நிறைய ஆளுங்க இருக்கிறதுனால திருப்பி வந்து இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். எகெயின் பையர்ஸ் பிவேர். அதாவது நம்ம இண்டிவிஜுவலுக்காக தெரியலை அப்படின்னதுன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியும். தேங்க்யூ சார்.